பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட ராஜாகுளம் மேல்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் கோவிலில் ஆஷடா நவராத்திரியை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் மற்றும் பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வாராகி அம்மனை தரிசனம் செய்து மனமுருக வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் இந்திரவனம் கிராமத்தில் உள்ள மன்னார்சாமி அருள்மிகு பச்சையம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டதை அடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம், தாலாட்டு மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்றுவட்டார பகுதி மக்கள் பொங்கல் கூடைகளுடன் ஊர்வலமாக வந்து பொங்கலிட்டு பச்சையம்மனுக்கு படையலிட்டு வழிபட்டனர். இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் அக்னி கரகத்துடன் குண்டம் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பச்சையம்மனை தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் கோதண்ட ராமசாமி கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்ட நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கோதண்ட ராமர், அன்னை சீதாதேவி மற்றும் லட்சுமணன் எழுந்தருளி அருள் பாலித்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமியை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பேரமனூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கூழ் வார்த்தல் திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டு கூழ் படைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதன் பிறகு பக்தர்களுக்கு கூழ் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டிய பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் தென்னூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலக்காட்டு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரியையொட்டி அஷ்டபூஜ வாராகி அம்மனுக்கு மாதுளை அலங்காரம் செய்யப்பட்டு பூச்சாற்று வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் தென்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வாராகி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். நாகை மாவட்டம் கருப்பம்புலம் கிராமத்தில் உள்ள சீதளா மாரியம்மன் கோவிலில் ஆடி பெருந்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால்குடம், அலகு காவடி, செடில் காவடி எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. திரளான பெண்கள் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றியும் அர்ச்சனைகள் செய்தும் அம்மனை வழிபட்டனர். சிங்க வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து காட்சியளித்தார். வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர்.
சேலம் மாநகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் பூச்சாட்டு நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. கோட்டை மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த 10 டன் மலர்களை கொண்டு பூச்சாட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கோட்டை மாரியம்மனை வழிபட்டனர். தென் கைலாயம் என்று போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவிலில் ஆடி, சுவாதி மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜையை முன்னிட்டு ஐயாளம்மன் காவிரி படித்துறையில் இருந்து திருமஞ்சனம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரி ஆற்றிலிருந்து வெள்ளி மற்றும் பித்தளை குடங்களில் புனித நீர் எடுத்து கோவில் யானை லட்சுமி மீது வைத்து ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. வழி நெடுகிலும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு நடத்தினர். பெண்கள் திருவிளக்கை ஏற்றி வைத்து மனமுருக அம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடி மாதம் சுவாமி நட்சத்திரத்தையொட்டி ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 166ஆம் ஆண்டு பெருவிழா விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் ஸ்ரீ சேரமான் நாயனாருக்கு 500 லிட்டர் பால், 300 லிட்டர் தயிர், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் ஒன்றிணைந்து ஸ்ரீ சந்திரசேகரர் ஸ்ரீ சுந்தரரை தடுத்தாட்கொண்ட வைபவத்தை வெகு சிறப்பாக நடத்தினர். நிகழ்ச்சியில் பெருந்திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.